பெரும் திட்டத்துடன் களமிறங்கும் அண்ணாமலை, பின்தொடரும் சர்ச்சைகள். மோடியின் மாஸ்டர் பிளான் களத்தில் எடுபடுமா? எடப்பாடிக்கு ஆதரவு கரம் நீட்டும் டிடிவி. ஒன்றிணைகிறதா அதிமுக அமமுக? சட்டமன்றத்தில் சீறி வந்த திமுகவினர், பதிலடி கொடுத்த அமைச்சர்கள். கலோபரமான சட்டப்பேரவை. என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். பரபரப்பான இந்திய அரசியலுக்கு மத்தியில கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் தேசிய அளவில் பாஜகவுடைய புதிய நிர்வாகிகளுடைய சந்திப்பு கூட்டத்தில் கலந்துகிட்டாரு. அங்கதான் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாமே விவாதிக்கப்பட்டதா ஒரு செய்திகள் கசிந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 2029 தேர்தல் களத்துல பாஜக எப்படி பயணிக்கணும்னு சொல்லி மோடி அவர்கள் முக்கியமான பிளான் பண்ணியிருக்கிறாராமா. அது என்ன அப்படின்னா, அதாவது இனிமேலுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஜென்சிங்களை மையமா வச்சுதான் திட்டங்கள் எல்லாம் இருக்கணுங்கிறது பிரதமர் அவர்களுடைய விருப்பம். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய 1300க்கும் மேற்பட்ட ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களுக்கும் அமைச்சர்கள் நேரடியா போகணும், மாணவர் கூட பேசணும், அவங்க கூட கலந்துரையாடல் செய்யணும், அவங்களோட குறைகளை காது கொடுத்து கேட்கணும். அதற்கு ஏற்றாற் போல வரக்கூடிய நாட்கள்ல திட்டங்களை செயல்படுத்தணுங்கிறது தான் மோடி அவர்களுடைய பிளான். இது என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் அடுத்து ஜென்சிகளை குறி வச்சுதான் அவர் காய் நகர்த்துறாருங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இனி வரக்கூடியது எல்லாமே இளம் தலைமுறைகளை மையமா வச்சுதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தணுங்கிறது மோடி அவர்களுடைய கடுமையான உத்தரவா விதிச்சிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது களத்துல எடுபடுமா எடுபடாம போகுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அண்ணாமலையை சுத்தி தொடர்ந்து பல சர்ச்சைகள் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுல இப்ப உடனே எவ்வளவோ வந்தாலும் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை சுத்தி பல சர்ச்சைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப புதுசா என்னடான்னா, வர செப்டம்பர் 5ஆம் தேதி திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் ஒரு கல்லூரியில முக்கிய விருந்தினரா கலந்துக்கிறதுக்கு போறாரு. உடனே இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை தேச விரோதி, தேசத்துக்கு இருக்கவங்க கூட அண்ணாமலை பேட்டி கொடுக்கிறாரு, பேசுறாரு, அங்க லண்டன்ல கலந்தாரு. பலரும் புதுவிதமான சர்ச்சைகள் எல்லாம் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ பண்ணணுமோ அவ்வளவோ அண்ணாமலை மேல தொடர்ந்து இவங்க எல்லாமே வீண் வதந்திகளை பரப்புறாங்க. அண்ணாமலை எந்த விஷயத்துல தேசத்துக்கு விரோதமா செஞ்சிருக்கிறாரு அல்லது பேசியிருக்கிறாரு? எதுவுமே இல்லை. லண்டன்ல ஒரு கல்லூரி ஏற்கனவே போனும்போது ஒரு பேட்டியில கலந்துகிட்டாரு, பேசினாரு. அந்த பெண்ணு நம்ம நாட்டுக்கு எதிராக பல கருத்துக்கள் தெரிவிக்கிறவங்களாமா. அதனால என்ன, நாட்டுக்கு தவறான எண்ணம் கொண்டவங்க கூட நல்ல எண்ணம் கொண்டவங்க பேசும்போது தானே அவங்களோட மனநிலை மாறும். இதுல யதார்த்தமான விஷயம் தானே. ஆனா இவங்க எல்லாமே அண்ணாமலை தேச விரோதி, தேசத்துக்கு எதிரானவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறாருன்னா இவங்க புதுவிதமான பொருளைகள்லாம் கிளப்புறாங்க. ஆனா அண்ணாமலை இதெல்லாம் கண்டுகிட்ட மாதிரி இல்லை. அண்ணாமலை லண்டன் போக போறாரு, அங்க பேச போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க அடுத்த 3 மாசத்துக்கு உண்டான திட்டங்களை செயல்படுத்திட்டு அதுக்குண்டான செயல்படமும் கொடுத்துட்டு தான் போறாரு. அதாவது வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசத்துல முழுக்க முழுக்க பெண்களை மையமா வச்சுதான் வீத லீடர்ஸினுடைய அமைப்பினுடைய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய செப்டம்பர் மாதம். அடுத்தது நடக்கக்கூடிய அக்டோபர் மாசத்துக்கு இளைஞர்களுக்கு மையமா வச்சு திட்டங்கள், அதனுடைய செயல்பாடுகள், இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடத்தணுங்கிறது அவருடைய அடுத்த கட்ட திட்டமா இருக்கு. அது நவம்பர் மாசத்துக்கு உள்ளாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யணுங்கிறது. அதாவது உள்ளாட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளா இருக்கட்டும் அல்லது பல்வேறு விதமான உள்ளாட்சியினுடைய மக்களுக்கு ஒன்றிணைஞ்சு பிரதிநிதித்துவம் ஏற்படுத்தக்கூடிய வகையில அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தணுங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த கட்ட 3 மாத செயல் திட்டமாகவும் இருக்கு. ஆனா இங்க தமிழக பாஜக இவங்க ஏதேதோ அண்ணாமலை மீது தொடர்ந்து வீண் விமர்சனங்களும் வதந்திகளும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை இதை எல்லாமே கண்டுகிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. அவரும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அது இல்லாம இன்னைக்கு அதிமுகல ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ட்விஸ்ட் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் டிடிவி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கட்சி தோத்துருச்சு,
ஆனா நாங்க இன்னமும் அதிமுக கூட தான் இருக்கிறோம். அமமுக இருக்கு. நாங்க அவங்க கூட தான் இருக்கிறோம். கட்சியில பிரச்சனைகள் வரது போறதெல்லாம் சகஜம்தான். ஆனா இது எல்லாமே உட்கார்ந்து பேசினா தீர்வு கிடைக்க போகுது. ஆனா இதுக்காக பொது வெளியில ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுறதெல்லாம் அது தவறான விஷயம். நாங்க அமமுகவோ, அதிமுக எல்லாமே நண்பர்கள் தான். நாங்க எல்லாருமே அம்மாவுடைய கட்சி தான். அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பங்கிறது டிடிவி அவர்கள் பேசினாரு. இதுதான் என்னவோ அதிமுகல இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த உள்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் டிடிவி அவர்கள் மறுபடியும் அதிமுகக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாராங்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகக்குள்ள டிடிவி இணையறாராங்கிறது நம்மளும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாமே அங்க இருந்து பேசின ஒரு இடத்துல இன்னைக்கு கேலி கூத்தான விஷயங்கள் தான் இன்னைக்கு டிவிகேவுனுடைய எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இன்னைக்கு கூட மதுரையினுடைய எம்எல்ஏ 99 காலகட்டத்துல திமுக பேசின ஒரு விஷயத்தை இன்னைக்கு சட்டமன்றத்துல பேச அது என்ன அப்படின்னா திமுகலாம் இஸ்லாமியர்களுக்கு விரோதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீன் பண்ற மாதிரி பேசினாரு. உடனே இன்னைக்கு திமுகவும் இவங்களை எதிர்த்துக்கிட்டு பலரும் பல விதமான விஷயங்கள் எல்லாமே பல கலோபரமான நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சு. ஏன் ஒரு பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ சபாநாயகர்கிட்டயே போய் வாக்குவாதம் பண்ண நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சு. ஆனா இதெல்லாம் ஏன் இவங்க இப்படி பண்றாங்கங்கிறது தெரியல. திமுக ஒரு பக்கம் சீறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தாவேக ஒரு பக்கம் சம்பந்தமே இல்லாம ஜி ஸ்கொயருங்கிறாங்க. உடனே அவங்க லாட்டரி மருமகங்கிறாங்க. இது எங்க போய் முடியுமோ தெரியல. ஆக்கப்பூர்வமா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அவங்க மக்களுடைய கருத்துக்களை மக்களுடைய தேவைகளை பேச வேண்டிய இடத்துல திமுகவும் டிவிகேவும் அங்க அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைகளை சண்டையிட்டு இருக்கிறாங்க. இதையும் நேரடியா ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க. மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிகேனுடைய செயல்பாடு ஆக்கப்பூர்வமா துளியும் அங்க இல்லை அப்படிங்கிறது தான். அவங்களும் சராசரி அதாவது கடந்த காலங்களில் திமுக அதிமுக எப்படி ஒருவர் மேல ஒருவர் மாத்தி மாத்தி பழி போட்டுக்குவாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு டிவிகேவும் பழி போடுற வேலையை மட்டும்தான் செய்யறாங்களே தவிர அதுவும் கடந்து ஒரு மேல போய் தனிநபர் தாக்குதல் செய்யக்கூடிய நிகழ்வுகள் தான் இன்னைக்கு தமிழக சட்டமன்றம் மாறி இருக்குங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு சபாநாயகனுடைய பல இந்த அவங்களுடைய அவை குறிப்புல இருந்து பேசுறது யாரோடதுன்னு பார்த்தா எல்லாமே எம்எல்ஏ பேச்ச இன்னைக்கு எல்லாமே இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக சட்டமன்றத்துல இன்னும் வேற என்னெல்லாம் கூத்து நடக்குதுங்கிறத. அது மட்டும் இல்லாம எடப்பாடி ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு அங்க ஒரு பக்கம் வா போ ஏதோ மரியாதை குறையான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பல இந்த ஜாம்பவான்கள் எல்லாமே எவ்வளவோ மக்களுக்காக கக்கன் காமராஜர், எம்ஜிஆர், ஆளுமை மிக்க ஜெயலலிதா, கலைஞர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் இவங்க மாதிரி பல ஜாம்பவான்கள் எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தமா தான் இருந்தாலும் ஆக்கப்பூர்வமா டிவிகே பணியாற்றணுங்கிறதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட.